வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வரிசையில் குரு, இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிறவர் குரு. இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த மாதிரி இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு. அதுக்காக பின்னோக்கி திரும்ப மேஷத்துக்கே வருவாரான்னா இல்லை. அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோக்கி வருவார். அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சுற்றிட்டு இருக்கு. பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால், சூரியனுக்கு 5ஆம் இடத்துலையும் ஆரம்பித்து 8ஆம் இடம் வரைக்கும் இருக்கிற 5, 6, 7, 8 இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும். அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கன்னியில் இருக்கார். ஸோ இந்த கன்னியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வக்ரகதியில் இருப்பார். அதாவது அக்டோபர் மாதம், இந்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு இந்த குரு வக்ரகதியில் இருக்க போகிறாரு. ஸோ இந்த குரு ஒரு சுபர் வக்ரகதி ஆகிறது நல்லதா கெட்டதா? சிலருக்கு நல்லது, சிலருக்கு அது கெட்டது. ஸோ யாருக்கு, எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது, எந்த ராசிக்காரங்களுக்கு இது கெட்டது அப்படிங்கிறத, ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன். துலாம் ராசிக்கு குரு 3 மற்றும் 6க்கு அதிபதி. 6ஆம் ஆக்சுவலாக துலாம் ராசி சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் இல்லையா? சுக்கிரன் தான் ராசிநாதன். இவங்களுக்கு பரம எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான். ஸோ இப்போ இந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் அதிபதி ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகி அவர் ரிஷபம் அப்படிங்கிற 8ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறைவது ஒரு வகையில் நல்லது தான். ஸோ ஆனால் பெருசாக ஒன்றும் நல்லது நடக்கலையே, எல்லாமே ஒரே தடை தாமதமாக இருக்கே அப்படின்னு, ஏன்னா வேலை தேடினா வேலை கிடைக்காம இருக்குது, கிடைச்ச வேலையில் பிரச்சனைகளாக இருக்குது, இன்க்ரிமெண்ட் கேட்டால் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் எதிர்பார்க்குற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, இது கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை, இப்படி கடன் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட தடைகளோடு இருக்குது. நாங்கள் முயற்சி நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம், ஆனால் சீக்கிரமே அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான குமுறல்கள் துலாம் ராசிக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த குரு வக்ரம் அடைகிற இந்த காலம் கண்டிப்பாக வேகப்படுத்துவார். எந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்களை வேகப்படுத்தி முடிக்க வைப்பார். வேகப்படுத்துவார்னு வேகப்படுத்திட்டு உங்களை கெட்டு போக வைக்க மாட்டார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம்ங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக வேலை செய்யும். எப்படின்னா, நல்லது செய்யாத துலாம் ராசிக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் அல்ல குரு. இவர் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய தன்மைகளை நேருக்கு மாறாக குறைத்து கொண்டு அவர் உங்களுக்கு நற்பலன்களை செய்ய வேண்டியதற்கான கடமைப்பட்டவர் ஆகிறார். ஸோ எது நாள் வரைக்கும் நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளது. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க வேலையில் அப்படின்னா இப்போ கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். ஸோ உங்களுடைய நீங்கள் அதே முயற்சியை தான் போட்டுட்ருக்கீங்க. ஓகே, ஆனால் இவ்வளோ நாள் கிடைக்காத விஷயங்கள், ஓகே, நீங்கள் பழைய விஷயங்கள், நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த முயற்சிகள் பலிதமாகாமல் இருந்தது, தடையாக இருந்தது, கிடைப்பதற்கு தாமதமாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவதற்கான நேரம் இது. இந்த குரு வக்ர பயிற்சி காலம். கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், எங்களுக்கு இன்னும் வரன் செட் ஆகலை, இப்போ ஏதாவது செட் ஆகும் உங்களுக்கு. கடன் நான் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், கேட்ட இடத்துல இன்னும் கடன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதுக்கான கடன் கிடைக்கும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் யார்கிட்டயாவது கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இப்போ நீங்கள் வாங்கலாம்.
அந்த திருப்பி வாங்குறதற்கான நேரமாகவும் இந்த குரு வக்ர பயிற்சி அமையும். உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் பொருளாதார சிக்கல் இருந்தது அப்படின்னா இப்போது அந்த சிக்கல் தீர்வதற்கான உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும். முக்கியமாக 6ஆம் அதிபதிங்கிறதுனால வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டோ புது வேலைகளோ நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்திற்கும் உங்களுடைய குரு வக்ரமாகி 8ஆம் இடத்துலேருந்து பார்வை செய்வதால் நீங்கள் இருந்த இடத்த விட்டு வேறு இடத்திற்கு நீங்கள் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, வெளியூர் வெளிநாடு தேடிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இப்பொழுது அந்த வேலைகள் எல்லாம் விரைந்து முடியும். நீங்கள் குடும்பத்தில் வேணா அவர் 3ஆம் அதிபதியும் கூட தான். ஸோ இந்த உங்களுடைய இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அங்காளி பங்காளிகள், அதாவது உங்களுடைய கணவன் மனைவி இவர்களை இந்த குடும்பத்தை தாண்டி இருக்கிற நெக்ஸ்ட் சர்க்கிள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுடைய சொந்த பந்தங்கள், நீங்கள் அன்றாடம் சந்திக்கிற உங்களுடைய நண்பர்கள். ஸோ இவர்கள் எல்லாம் அண்டை அயலார், இவர்களோடு இது நாள் வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதாவது ஒரு வார்த்தைகளில் சில சண்டை சச்சரவுகள் வந்து போயிருக்கும். அஷ்டமாதிபதியின் பார்வை உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கு விழுந்திருக்கிறதுனாலையும் அவரே 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் சில சச்சரவுகள் குடும்பத்திற்குள்ளார பின்னாடி காசிப் மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு புகைச்சல், ஒரு கோல்டு வார் மாதிரி இருந்தது. அதெல்லாம் நம்ம ஏதாவது நீங்கள் வார்த்தைகளை விட்டுரு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்பொழுது நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். பட் இது எப்படின்னா குரு எவ்வளோ அடிச்சிருப்பார், ஒரு பூப்பந்தில் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிருப்பார். ஸோ எல்லாமே ஒரு கோல்டு வாராக தான் இருந்திருக்கும். அந்த கோல்டு வாருமே எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகி உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த குரு வக்ர காலம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். குழந்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கான காலம், உங்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான காலமாகவும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் அமையும். நீங்கள் அதே சமயத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, நோய் தொந்தரவுகள் அப்படி ஏதாவது இருந்திருக்கு, அவர்களுடைய படிப்புக்காக இல்லை அந்த மாதிரி இல்லை, அவர்கள் ஒரு இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிருக்காங்க உங்களை விட்டு. இதுவுமே கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால், பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறப்போ பெற்றோர்களை விட்டு பிரிந்து போயிருக்காங்க. ஸோ இப்பொழுது அவர்களோடு நீங்கள் அவர்களை சென்று பார்ப்பதற்கும் அவர்கள் உங்கள் கூட இருப்பதற்குமான இந்த நேரங்கள் இதெல்லாமுமே இந்த ஆசைகள் பூர்த்தி செய்கிற நேரமாக இந்த நேரம் அமையும். நீங்கள் ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இந்த மாதிரி எதனா போட்டிருக்கீங்க அல்லது போடணும் அப்படிங்கிறதுக்கான நேரமாகவும் இந்த வயதானவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் உங்கள் திருமணம் சுபகாரியமாகட்டும் அல்லது குடும்ப பொருளாதாரமாகட்டும், இன்னும் வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எதனா ஆகட்டும், எல்லா வகையிலுமே இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான பயிற்சியாக இருக்குது. ஒரு நிம்மதியான காலமாக இருக்கும். உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் லைஃபுக்கு நீங்கள் ஒரு புது பிளானை, ஒரு புது விஷன், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலம் ஒரு வசந்தமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நீங்களே பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாகி இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி, இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, உங்களுக்கு கரண்ட்டாக குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது எந்த ஆதிபத்தியமோ, ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசாபுத்தியிலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும். அதேமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள், உங்களுடைய லக்னம் 2க்குமான பலன்களையும் தனித்தனி வீடியோவாக நம்ம ஒவ்வொரு
ராசிக்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் 2க்குமான குரு வக்ர பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும். இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம். இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார். ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும். அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து. ஸோ அது வந்து அடுத்த கட்டம். அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம். இவ்வளோதான். இந்த குரு வக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும். நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.